வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்வதற்கு 2 கப் கோதுமை மாவு, அதனுடன் 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு போட்டு நாம் தளர்வாக பிசைந்து கொள்ள வேண்டும். நாம் 1/2 ஸ்பூன் ஓமத்தை நன்றாக கசக்கி மாவுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஓமம் சேர்ப்பதால் சப்பாத்தியின் டேஸ்ட் மிக அருமையாக இருக்கும். நாம் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த அளவு தளர்வாக பிசைந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் மாவில் நன்றாக தேய்த்து 1 மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எண்ணெய் நன்றாக தடவி நாம் 1 மணி நேரம் ஊற வைத்து விட வேண்டும். நாம் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்வதற்கு 2 உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து நன்றாக மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மசித்தால்தான் நாம் உள்ளே ஸ்டஃபிங் வைப்பதற்கு எளிதாக இருக்கும். நாம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட வேண்டும். ஜீரகம் நன்றாக பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டும். நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். நாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நன்றாக கிளறி விட வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். நாம் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1 சேர்க்க வேண்டும். இவை நன்றாக வதங்கவும் நாம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க வேண்டும். மசாலா சேர்த்து நாம் மிதமான தீயில் நன்றாக வதக்கி பின் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். நாம் மசாலா பச்சை வாடை போவதற்கு சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றாக மிக்ஸ் செய்து இப்பொழுது நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கை நாம் மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். மசாலா இந்த அளவு நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து நாம் இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நன்றாக ஆறவும் நாம் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்து விடலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நாம் உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃபிங் செய்வதற்கு இப்படி உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் எத்தனை சப்பாத்தி செய்கிறோமோ அந்த அளவு உருண்டையை எடுத்துக்கொள்ளலாம். நாம் சப்பாத்தி மாவை இப்படி உருண்டைகளாக போட்டு மாவு தொட்டு தேய்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவு தொட்டு தேய்த்தால்தான் மெலிதாக தேய்க்க வரும். உள்ளே ஸ்டஃபிங் வைப்பதற்கு எளிதாக இருக்கும். நாம் உருளைக்கிழங்கை பாலை இப்படி வைத்து மூடி திருப்பி தேய்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவால் ஸ்டஃபிங்கை நன்றாக மூடி திருப்பி போட்டு நாம் எளிதாக தேய்த்து எடுத்து விடலாம். நாம் ஸ்டஃபிங் செய்த பின்பு மேலே மாவு தூவி எளிதாக தேய்த்து தோசை தவாவில் போட்டுக்கொள்ளலாம். நாம் இப்படி நன்றாக தேய்த்து தோசை தவாவில் போட்டுவிடலாம். நாம் சப்பாத்தி போடுவதற்கு முன்பு சிறிது எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். நன்றாக வேகவும் திருப்பி போடலாம். நாம் சப்பாத்தியை திருப்பி போட்ட பின் சிறிது எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். நாம் குழந்தைகளுக்கென்றால் நெய் ஊற்றியே இந்த சப்பாத்தி செய்யலாம். மிக சுவையாக இருக்கும். இது 1 நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் சப்பாத்தி வேக வைக்கும்போது எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆலு சப்பாத்தி ரெடியாகிவிட்டது. இதை நாம் புதினா சட்னி குருமாவுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். நாம் கார்லிக் பிக்கிள் வைத்து சாப்பிட்டாலே இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி மிக சுவையாக இருக்கும். நாம் லஞ்ச் பாக்ஸ் கெட்டும்போது வெறும் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி தயிர் பச்சடி கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.